புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய எங்கள் அன்பு இயேசுவே, ஆராதனைக்கு உரியவரே, வாழ்வளிக்கும் கடவுள் நீர். நான் இறந்தோரின் கடவுள் அல்ல, வாழ்வோரின் கடவுள் என்று உரைக்கின்ற அன்பு தெய்வமே, இதோ நாங்கள் உம்மை தாழ்ந்து பணிந்து வணங்கி உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகின்றோம். ஆண்டவரே, உம்முடைய இந்த மேலான பிரசன்னத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நீர் மருத்துவருக்கெல்லாம் மருத்துவரான கடவுள், குணமளிக்கின்ற கடவுள். படுக்கையில் அவர் நோயுற்று கிடக்கையில் ஆண்டவர் அவருக்கு துணை செய்வார், நோய் நீங்கி படுக்கையில் நின்று அவர் எழும்பும்படி செய்வார் என்று திருப்பாடல் 41:3 நாங்கள் வாசிக்கிறோம். ஆமாண்டவரே, இதோ இந்த ஆராதனை நேரத்தில் நோயுற்றோருக்காக நாங்கள் இதை ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களுடைய குடும்பங்களிலே நோய்வாய்ப்பட்டிருக்கிறவர்கள், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறவர்கள், வலியினால், உடல் நோய்களினால், மனவேதனைகளினால், மன கலக்கங்களினால், குழப்பங்களினால் இன்றைக்கு நலிவடைந்து அச்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை, பசி பட்டினியால் வாடுகிறவர்களையும், அநாதைகளையும், கைவிடப்பட்டவர்களையும் ஆண்டவரே நம்முடைய திருப்பாதத்தில் நாங்கள் கொண்டு வருகிறோம். இந்த ஆராதனை நேரத்திலே ஆண்டவரே, நம்முடைய வல்லமையான கரங்களால் அவர்களை தொட்டு ஆசீர்வதித்தருளும். எத்தனையோ நோயாளர்களை சுகப்படுத்திய கடவுள் நீர், உம்மை தேடி வந்த அத்தனை பேரையும் நீர் குணப்படுத்திய கடவுள். அவர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள், நல்லவர்களா, தீயவர்களா, பாவம் செய்தவர்களா, பாவமற்றவர்களா என்றெல்லாம் பாராமல் உம்மை தேடி வந்த அத்தனை பேரையும் தொட்டு சுகப்படுத்தினீர். ஆண்டவரே, இன்றைக்கும் உம்முடைய வல்லமையான கரங்கள் எல்லார் மேலும் உயர்த்தப்படட்டும். சிறப்பாக நோயுற்று இருக்கிற அத்தனை பேர் மேலும் ஆண்டவரே உம்முடைய கரங்களை நீர் உயர்த்தி அருளும். உம்முடைய கரங்களால் ஆண்டவரே அவர்களை தொடும். ஆண்டவரே, நீர் தொட்டால் போதும், அவர்கள் நலம் பெறுவார்கள். கலிலேய கடற்கரை ஓரத்தில் நீர் இருந்த பொழுது உம்மை தேடி வந்த மக்கள் அதைத்தான் சொன்னார்கள். இயேசுவே, இதோ நோயாளர்களை எல்லாம் நீர் தொடும் ஆண்டவரே, நீர் தொட்டால் அவர்கள் நலம் பெறுவார் என்று சொன்னார்கள். உம்மை தொட்டவர்களும் நலம் பெற்றார்கள், நீர் தொட்டவர்களும் நலம் பெற்றார்கள். இயேசுவே, இதோ இந்த ஆராதனை நேரத்தில் எங்கள் எல்லாரையும் தொடும் இயேசுவே. சிறப்பாக நோயுற்று இருக்கிற சகோதர சகோதரிகள், பச்சிலம் குழந்தைகள் என்று, முதியவர்கள் என்று ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் தொடும் இயேசுவே. இதோ எங்களை தொட்டு சுகப்படுத்த வந்திருக்கிற தெய்வமே, உமக்கு ஆராதனை இயேசுவே என்று நாம் எல்லாரும் இப்பொழுது எழுந்து நிற்போம். எழுந்து நின்று இந்த பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். இயேசுவே, நீர் தொட்டால் போதும், நாங்கள் நலம் பெறுவோம். ஆண்டவரே, நீர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும்,
நிச்சயம் நாங்கள் சுகமடைவோம் ஆண்டவரே என்று அந்த நம்பிக்கையோடு இந்த பாடலை பாடி எங்களை சுகப்படுத்த குணப்படுத்த வந்திருக்கிற இயேசுவே உமக்கு ஆராதனை என்று ஆண்டவரை நாம் ஸ்துதித்து ஆராதிப்போம். இயேசுவே நீர் தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். கரங்களை தட்டி இயேசுவே நீர் எங்களை தொடும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையான கரங்கள் எங்களை தொடட்டும் அப்பா. உம்முடைய வல்லமை எங்களில் இறங்கட்டும். உச்சம் தலை முதல் உள்ளம் கால்வரை ஆண்டவரே உம்முடைய வல்லமையால் எங்களை நிறைத்துக் கொள்ளும். நீ தொடும் இயேசுவே. இயேசுவே நீர் தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும் என் உடலெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே நீர் சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே நீர் சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். கரங்களை உயர்த்தி ஆராதிப்போமா? ஆராதனை 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 இயேசுவே நீர் தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆண்டவரே உம்முடைய வல்லமையான கரங்களால் எங்களுடைய நாவினை தொடும் இயேசுவே. வாயிருந்தும் ஊமையர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதோ இந்த வாயினால் எத்தனையோ அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பேசினோம், புரணி பேசினோம், உமக்கெதிராக பேசினோம். ஆண்டவரே என் நாவினை தொடும், என் நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் அப்பா. இதோ இந்த நாவிலான் உம்மை போற்றவும் புகழவும் செய்தள்ளும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை எடுத்துச் செல்லக்கூடிய பாக்கியத்தை என் நாவிற்கு தாரும். உம்மை புகழ்ந்து வாழ ஆண்டவரே என் நாவிற்கு அந்த வல்லமையை தாரும். நாவசைத்து பேசாத என் வாயும் கூட வகை வகையாய் கீதங்கள் பாட செய்வீரே. நாவசைத்து பேசாத என் வாயும் கூட வகை வகையாய் கீதங்கள் பாட செய்வீரே. இயேசுவே நீர் தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆண்டவரே உம்முடைய திருக்கரங்கள் எங்களுடைய காதுகளை தொடட்டும் இயேசுவே. என் செவியின் கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் அப்பா. இந்த காதுகளால் அருவருக்கத்தக்க வார்த்தைகளை கேட்டு மகிழ்ந்தேன், பிறர் புரணி கூறுவதை கேட்டு மகிழ்ந்தேன். உம்முடைய குரலை கேட்க மறுத்தேன், மறுதலித்தேன். மன்னியும் இயேசுவே. இதனுடைய வல்லமையான கரங்கள் எங்களுடைய காதுகளை தொடட்டும். என் செவியின் கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். இந்த வேளையில் இனி இந்த காதுகளில் ஆண்டவரே உம்முடைய அழகான குரலை மட்டும் கேட்கக்கூடிய பாக்கியத்தை தாரும் இயேசுவே. என் செவியின் கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் ஆண்டவரே. எவ்வொலியும் கேட்காத என் காது
கூட அயராது உன் வார்த்தை கேட்க செய்வீரே. எப்பொழுதும் கேட்காத என் காது கூட அயராது உம் வார்த்தை கேட்க செய்வீரே. இயேசுவே நீர் தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆண்டவருடைய திருக்கரங்கள் நம்முடைய கண்களை தொட நாம் செபிப்போமா? இயேசுவே, கண்ணிருந்தும் குருடர்களாய் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. இதோ இந்த நற்கருணை என்ற அந்த அருட்சாதனத்தில் உம்மை காண மறுதலித்தோம். இதோ எங்களுடைய விசுவாச கண்கள் திறந்து கொள்ளட்டும் அப்பா. உம்முடைய கரங்கள் எங்களுடைய கண்களை தொடட்டும். எங்கள் கண்களை திறந்து ஆண்டவரே, இதோ உம்முடைய அழகான முகத்தை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுடைய கண்களுக்கு தாரும். என்னுடைய கண்கள் இந்த வேளையில திறந்து கொள்ளட்டும் இயேசுவே. எழிலேதும் காணாத என் கண்ணும் கூட வரமான உன்வதனம் காண செய்வீரே. எழிலேதும் காணாத என் கண்ணும் கூட வரமான உம்பதனம் காண செய்வீரே. இயேசுவே நீர் தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். கரங்களை உயர்த்தி ஆராதிப்போமா? ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே நீர் தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். என் உடலெல்லாம் அற்புதம் காணும். என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆண்டவரிடத்தில் தொடர்ந்து ஜெபிப்போம். இயேசுவே, எங்களை தொடும் ஆண்டவரே. உம்முடைய கரங்கள் இன்றைக்கு எங்களை தொட்டால் போதும் நாங்கள் நலம் பெறுவோம். நோயிற்றிருக்கிற எங்களுடைய உறவுகளை எல்லாம் ஆண்டவரே தொட்டால் போதும் இயேசுவே. நீர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே நலமடைவார்கள். எத்தனை எத்தனை வியாதிகள் இன்றைக்கு இந்த உலகத்தில், பெயர் தெரியாத வியாதிகள் எல்லாம், புது புது வியாதிகள் எல்லாம் இந்த உலகத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசுவே, நீரே மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர். நீர் தொட்டால் நிச்சயம் நாங்கள் நலம் பெறுவோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். யாக்கோபு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 13 15 வரையுள்ள வசனங்களை நாம் கேட்போம். உங்களில் யாரேனும் துன்புற்றால் இறை வேண்டல் செய்யட்டும். மகிழ்ச்சியாயிருந்தால் திருப்பாடல்களை இசைக்கட்டும். உங்களுள் யாரேனும் நோயுற்றிருந்தால் திருச்சபையின் மூப்பர்களை அழைத்து வாருங்கள். அவர்கள் ஆண்டவரது பெயரால் அவர் மீது எண்ணெய் பூசி இறைவனிடம் வேண்டுவார்கள். நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும்போது நோயுற்றவர் குணமாவார். ஆண்டவர் அவரை எழுப்பி விடுவார். அவர் பாவம் செய்திருந்தால் மன்னிப்பு பெறுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, கத்தோலிக்க திருச்சபைக்கு
இறைவன் கொடுத்த வரங்களில் ஒன்று அருட்சாதனங்கள். 7 அருட்சாதனங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாமெல்லாம் சின்ன குறிப்பிடத்தில் புதுநன்மைக்கு படிக்கும்போது படிச்சிருப்போம். நிறைய பேருக்கு இது மறந்தும் போயிருக்கலாம். ஞானஸ்நானம், உறுதி பூசுதல், நற்கருணை, பாவ சங்கீர்த்தனம், நோயில் பூசுதல், குருத்துவம், திருமணம் என்று 7 அருட்சாதனங்கள். இதில் பாவ சங்கீர்த்தனம், நோயில் பூசுதல், இந்த 2 அருட்சாதனங்களுக்கும் ஒரு பெயர் குணமளிக்கும் அருட்சாதனங்கள் என்று சொல்லுவார்கள். சாக்ரமெண்ட்ஸ் ஆஃப் ஹீலிங். இன்றைக்கு எத்தனையோ மனிதர்கள் உலகம் முழுக்க பல நாடுகளில் நம்ம பார்க்குறோம். நிறைய மனிதர்கள், நிறைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஒரு சில அருட்சாதனங்களை விலக்கியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடவுள் கொடுத்த வரம் அது. அந்த அருட்சாதனங்கள் வழியாய் இறைவன் நமக்கு அருட்சாதனத்தின் வரங்களை கொடுக்கிறார். சாக்ரமெண்டல் கிரேஸ் என்று சொல்லுவார்கள். ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கிற வரை அந்த அருட்சாதனத்தினுடைய அருள் வரங்களை பெற்று வாழ வேண்டும். இந்த அருட்சாதனங்கள் தான் ஒரு மனிதனை வாழ வைக்கிறது. அதனால தான் பிறந்த உடனேயே ஞானஸ்நானம், கொஞ்சம் வயதில் வளர்ந்த பிறகு நற்கருணை, பாவ சங்கீர்த்தனம், இன்னும் வயதிலே கொஞ்சம் வளர்ந்த பிற்பாடு 15 வயசில் ஒரு உறுதி பூசுதல், ஒரு 25-26 வயதில் திருமணம் அல்லது குருத்துவம், அதன் பிறகு இறக்கும் தருவாயில் நோயில் பூசுதல் அப்படின்னு பிறந்ததிலிருந்து இறக்கிற வரை அருட்சாதனங்களை பெற வேண்டும் என்பது கடவுளின் திட்டம். ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் அந்த அருட்சாதனங்களை தகுந்த வேளைகளிலே, தகுந்த முறைகளிலே அது பெறுவதில்லை. குறிப்பாக இன்றைக்கு நோயில் பூசுதல் என்ற ஒரு அருட்சாதனத்தை நிறைய பேர் மறந்தே போயிட்டாங்க. நிறைய பேர் மறந்துட்டாங்க. நோயில் பூசுதல், நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது பூசுதவி செய்வோம். இருக்கிற வாரத்தில் 1 நாள் 2 நாளாவது குருவானவர் நற்கருணை கரங்களில் ஏந்தி கொண்டு எங்கள் ஊரில் தெருக்களில் போவார். அவஸ்தை கொடுப்பாங்க. நோயில் பூசுதல் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க. பூசவதி பிள்ளைங்க ஒருத்தன் விளக்கு எடுத்துக்கிட்டு போகணும், எரிகின்ற மெழுகுத்திரி. இன்னொருத்தன் அந்த பெல் அடிச்சுட்டே போவாங்க. தெருக்களில் அந்த பெல் சத்தம் கேட்ட உடனே எல்லாம் பார்த்தாங்கன்னா சாமியார் நற்கருணை கொண்டு வராருன்னு உடனே அது எந்த இடமா இருந்தாலும் சரி அங்கேயே முழந்தாள் படியிட்டு கொள்வார்கள். அந்த நற்கருணை கடந்து போகிற வரைக்கும் அவ்வளோ மரியாதை. நோயில் பூசுதல், நோயிற்றோரை போயிட்டு அவங்க வீட்டிலேயே சந்தித்து குருவானவர் நோயில் பூசுதலை வழங்குவார். திரு எண்ணெய் பூசி அர்ச்சிப்பார். அவங்க கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நற்கருணை வழங்குவார், பாவசங்கீதம் கொடுப்பார். இதெல்லாம் அந்த அருட்சாதனத்தில் வழங்கப்படுகிறது. இன்றைக்கு அதெல்லாம் நம்ம பார்க்க முடியல. இன்றைக்கி நான் வளர்ந்து நானும் ஒரு குருவானவராக இருக்கிறேன். இன்றைக்கும் ஒரு சிலர் கூப்பிடுறாங்க, ஃபாதர் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, வாங்க ஃபாதர். கிளம்பும் போது சொல்லுவாங்க, சாமி இந்த அவஸ்தெல்லாம் கொடுத்துடாதீங்க சாமி, வாங்க வந்து சும்மா ஒரு ஜபம் மட்டும் பண்ணிட்டு போங்க ஃபாதர், அவஸ்தை கொடுத்துடாதீங்க ஃபாதர். பதறாங்க. என்னன்னு தெரியல, ஏன் பதறான்னு தெரியல. ஏன் பதறாங்க? சாமியார் அவஸ்தை கொடுத்தாருன்னா பட்டுன்னு போயிடும் அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு எண்ணத்தில் இன்னைக்கு இருக்கிறாங்க. தவறான புரிதல், ரொம்ப ரொம்ப தவறான புரிதல். மேலை நாடுகளில் அனாயிண்டிங் ஆஃப் த சிக் அப்படின்னு இந்த அழகாக சொல்லுவாங்க இந்த அருட்சாதனத்தை. ஆனால் ஒரு சில மேலை நாடுகளில் லாஸ்ட் சாக்ரமெண்ட் அப்படின்னுறாங்க. என்றைக்குமே இது லாஸ்ட் சாக்ரமெண்ட்டே கிடையாது. அப்படி நினைக்கிறதுனால தான் இன்றைக்கி அவஸ்தை கொடுக்காதீங்கன்னு சொல்கிறான். லாஸ்ட் சாக்ரமெண்ட் இதோட முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறான். கிடையவே கிடையாது. எதற்காக இந்த அருட்சாதனம் வழங்கப்படுகிறது அப்படின்னா நோயுற்றவர் நலம் பெறுவதற்காக. அதான் இன்றைக்கி நான் வாசித்தேன். யாக்கோபு எழுதிய திருமுகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம் இல்லையா? உங்களில் யாரேனும் நோயுற்றிருந்தால் திருச்சபையின் மூப்பர்களை அழைத்து வாருங்கள், அவர்கள் ஆண்டவரது பெயரால் அவர் மீது எண்ணெய் பூசி இறைவனிடம் வேண்டுவார்கள், நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும் போது நோயுற்றவர் குணமாவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு அந்த நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. அவ்வளவுதான். தவறான புரிதல். இயேசுவில் பிரியமானவர்களே, அந்த தவறான புரிதலை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். இது ஒரு அருட்சாதனம். நான் அனுபவிச்சிருக்கிறேன். அதெல்லாம் அந்த அருட்சாதனத்தை வழங்கி நான் வந்த பிறகு எத்தனையோ பேர் நலம் பெற்று இருக்கிறார்கள். 5 நிமிஷத்தில் இன்னும் 10 நிமிஷத்தில் இறந்து விடுவார்கள் என்று மருத்துவர்கள் சொன்ன நபர்கள் இன்றைக்கும் உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் மருத்துவர் சொல்லுவாங்க, இது மெடிக்கல் மிரக்கல் அப்படின்னுவான். மெடிக்கல் மிரக்கல்ல, இது அருட்சாதனத்தினுடைய மிரக்கல். அருட்சாதனங்கள் செய்கிற மிரக்கல், அற்புதம், அதிசயம்.
இயேசுவில் பிரியமானவர்கள், இதோ இந்த ஆண்டவர் குணமளிக்கிற ஆண்டவர். இவர் குணமளிக்கிற ஆண்டவர். 3 யோவான் 1:2 இப்படி வாசிக்கிறோம். அன்புக்குரியவரே, நீர் ஆன்ம நலத்தோடு இருப்பது போல உடல் நலத்தோடு இருக்கவும் அனைத்தும் இனிதே நிகழவும் வேண்டுகிறேன் என்று எழுதுவார். ஆன்ம நலமும் முக்கியம், அதே நேரத்தில் உடல் நலமும் முக்கியம். இன்றைக்கு உடல் முக்கியம். இந்த உடலை நம்ம பார்த்துக்கணும், உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். ஏன் இந்த உடலை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா, 1 கொரிந்தியர் 6:19-20 வாசிங்க. உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோயில் என்று உங்களுக்கு தெரியாதா? இது கடவுள் தங்குகின்ற கோயில். அதனால தான் இந்த உடலை நாம் ரொம்ப அக்கறையோடு பார்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுக்குரியவர் அல்ல, கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார். எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த உடலால் நாம் கடவுளுக்கு பெருமை சேர்க்க வேண்டும். அதனால தான் இந்த உடலை பார்த்துக்கணும், நல்லா பார்த்துக்கணும். 3 வேளை நல்ல உணவு சாப்பிடணும், நல்ல உணவு, ஆரோக்கியமாக இருக்கணும். முடிந்தவருக்கு எக்ஸசைஸ் செய்யுங்க, உடற்பயிற்சி செய்யுங்க, சத்தான உணவுகளை உட்கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல உணவை கொடுங்க, 3 வேளை உணவை கொடுங்க. உடல் ஆரோக்கியம் முக்கியம். இந்த உடலால் கடவுளை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனவே இயேசுவில் பிரியமான ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, நம்ம உடலை வருத்திக்கணுமே சாமி, சில சமயத்தில் நோய் வந்துடுதே, இது யார் கொடுக்கறது? சில நேரத்தில் நோய்கள் எதுக்கு நமக்கு அந்த நோய்கள் வருதுன்னா, அந்த நோய்கள் மூலமாய் கடவுளை நம்ம மகிமைப்படுத்தலாம். நம்ம வாசிக்கிறோம் யோவான் நற்செய்தி 11:3-4 வாசிக்கிறோம். லாசருடைய சகோதரிகள் இயேசுவிடம் ஆள் அனுப்பி சொல்கிறாங்க, ஆண்டவரே, உம்முடைய நண்பன் நோயுற்று இருக்கிறான் என்று தெரிவித்தார்கள். அவர் இதை கேட்டு, இந்த நோய் சாவில் போய் முடியாது, கடவுளின் மாட்சி விளங்கவே இவன் நோயுற்றான், இதனால் மானிட மகனும் ஆட்சி பெறுவார் என்றார். சில நேரத்தில் நம்முடைய உடல் நோய்கள் கடவுளை மாட்சிப்படுத்துவதற்காக. மனசு தோண்டு விடாதீங்க, கடவுளை மாட்சிப்படுத்துங்கள், கடவுள் உங்களை சுகப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனக்கு எத்தனையோ நோயாளர்கள் எங்கெங்கேயோ போகிறாங்க, ஆண்டவரை தேடி வாருங்கள். இவர்தான் நம்மை குணப்படுத்துகிற கடவுள், அருட்சாதனங்கள் வழியாய் குணப்படுத்துகிற கடவுள். ஆண்டவரை தேடுங்கள். உங்கள் வீட்டில் யாராவது நோயிற்று இருக்கிறார் என்ற குருக்களை அழையுங்கள். சாமி வாங்க எங்கள் வீட்டுக்கு நோயிற்று இருக்கிற என்னுடைய தாய்க்கு, என்னுடைய தந்தைக்கு, அல்லது என்னுடைய தாத்தாவுக்கு, என்னுடைய பாட்டிக்கு நோயில் பூசுதல் என்ற அருட்சாதனத்தை வழங்குங்கள் சொல்லுங்க. அந்த அருட்சாதனம் அவர்களை குணப்படுத்தும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். குருக்களுக்கு அந்த வல்லமை ஆண்டவர் கொடுக்கிறார். தன்னுடைய 12 திருத்துதர்களுக்கு ஆண்டவர் அந்த வல்லமை கொடுக்கிறார். மத்தேயு நற்செய்தி 10:1 இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தன்னுடைய குருக்களுக்கு, தன்னுடைய சீடர்களுக்கு, அபிஷேகம் செய்யப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் அந்த வல்லமையை கொடுக்கிறார். குருக்களிடத்தில் அழைத்து வாருங்கள், அல்லது குருக்களை அழைத்து செல்லுங்கள். வேற எங்கேயும் போகாதீங்க. வேற்று தெய்வங்களை தேடி செல்ல வேண்டாம், மந்திரவாதிகளை தேடி செல்ல வேண்டாம், தந்திரக்காரர்களை தேடி செல்ல வேண்டாம், சூனியக்காரர்களை போய் தேடி செல்ல வேண்டாம். சாமி அங்கே போய் மந்திரிச்சா எங்களுக்கு சுகமாயிடும், அவரு எங்களது தாயத்தை கட்டி விட்டால் சுகமாயிடும். ஒன்றும் நடக்காது. இவர்தான் நிரந்தரமாய் நமக்கு சுகம் கொடுக்கிற வல்லமையான கடவுள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால் மற்ற இடத்துக்கெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. இந்த ஆண்டவரை தேடுகிறவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. மகிழ்ச்சியாக இருந்தால் நலமடைவீர்கள். பைபிள் சொல்லுது, நீதிமொழிகள் ஆகமம் 17:22 சொல்லுது, மகிழ்வார்ந்த உள்ளம் நலமளிக்கும் மருந்து, வாட்டமுற்ற மனநிலை எலும்பையும் முறுக்கிவிடும். கடவுள்கிட்ட வரவங்க தான் சந்தோஷமாக இருக்க முடியும். வேறு மற்ற இடத்துக்கெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் சந்தோஷத்தை இழந்து விடுவீர்கள். சந்தோஷத்தை இழந்துடுவீங்க, நிம்மதி இழந்துடுவீங்க, இருக்கிற பணத்தையும் இழந்து விடுவீர்கள். ஒன்றுமே இருக்காது, எல்லாத்தையும் இழந்து ஆண்டவர் சொல்கிறது போல் எலும்பையும் உருக்கி நோயுற்றவன் அப்படி இன்னும் நலிவடைந்து விடுவான். ஆனால் இவர் தான் சுகப்படுத்துகிற கடவுள். இயேசுவில் பிரியமானவர்களே, ஒரு நிமிடம் நம் கண்களை மூடுவோம். கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் நாம் ஒப்புக்கொடுப்போம். நம்மையும் நம்முடைய குடும்பத்தில் உள்ள நோயுற்றவர்களையும் ஒப்புக்கொடுப்போம். சாலமோனின் ஞான நூல் 16:12 பச்சிலையோ களிம்போ அவர்களுக்கு நலமளிக்கவில்லை, ஆனால் ஆண்டவரே உமது சொல்லே எல்லா மனிதருக்கும் நலமளிக்கிறது என்று சொல்லுகிறது. ஆம் ஆண்டவரே,
பச்சிலையோ மருந்துகளோ களிம்புகளோ சுகம் தருவதில்லை. ஆண்டவரே, உம்முடைய ஒரு வார்த்தை எங்களுக்கு சுகம் கொடுக்கும். உம்முடைய வார்த்தை தான் எங்களை நலப்படுத்தும். இதோ அந்த பாடலை நாம் பாடுகின்ற பொழுது நம்முடைய குடும்பங்களிலே நோயுற்றவர்களையெல்லாம் நீங்கள் மனதிலே நினைவிலே கொண்டு வாருங்கள். அவருடைய பெயரை சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். இயேசுவே, நீர் அவர்களை தொட்டு சுகப்படுத்தும் ஆண்டவரே என்று. இதோ அந்த பாடலை பாடுகிற பொழுது ஏதோ உதட்டளவிலிருந்து வருகிற வார்த்தையாக இருக்க வேண்டாம். பக்தியாய் என்னோடு சேர்ந்து பாடுங்கள். நான் பாடுவதை கேட்டு பாடுங்கள். ஆண்டவரே, நீர் சுகம் தருக்கிற கடவுள், உம்முடைய வார்த்தையால் எங்களை சுகப்படுத்தும். இந்த நற்கருணை என்ற அருட்சாதனத்தால் எங்களை குணப்படுத்தும் ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்தில் நாம் இப்பொழுது இந்த பாடலை பாடி ஜெபிப்போம். பச்சிலையோ மருந்துகளோ களிம்புகளோ எனக்கு குணம் தரவில்லை, சுகமும் தரவில்லை. பச்சிலையோ மருந்துகளோ களிம்புகளோ எனக்கு குணம் தரவில்லை, சுகம் தரவில்லை. பச்சிலையோ மருந்துகளோ களிம்புகளோ எனக்கு குணம் தரவில்லை, சுகமும் தரவில்லை. இறைவாவும் வார்த்தை எனக்கு குணமும் தந்தது. இறைவாவும் வார்த்தை எனக்கு குணமும் தந்தது, நலமும் தந்தது. பச்சிலையோ மருந்துகளோ களிம்புகளோ எனக்கு குணம் தரவில்லை, சுகமும் தரவில்லை. இதோ இந்த வேளையில் உடலில் இருக்கிற எல்லா வியாதிகளையும் ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுப்போம். உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை எத்தனையோ வியாதிகள், மூளையிலே கட்டிகள், மூளையில் இருக்கிற நரம்புகளிலே இரத்த அடைப்புகள், இதய நோய்கள், மாரடைப்புகள், இரத்த கொழுப்பு வியாதி, சர்க்கரை நோய், வயிற்று வலி, முதுகெலும்பிலே வியாதிகள், மூட்டு வலிகள், கை கால்கள் குடைச்சல்கள் என்று கேன்சர் வியாதி, டிபி வியாதி, எத்தனையோ வியாதிகள். ஆண்டவரே, இந்த உடல் வலிகளில் எல்லாம் இன்றைக்கு எங்களை தளர்ந்து போகச் செய்திருக்கிறது. பெரும் வலியினால் நாங்கள் நலிவடைந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், நாங்கள் நலமடைவோம். இயேசுவே, நலமடைவோம். என் உடலெல்லாம் வலிமை இழந்து தளர்ந்து போனது. என் உடலெல்லாம் வலிமை இழந்து தளர்ந்து போனது. பெரும் வலியினாலே நலிவடைந்து உடைந்து போனது. பெரும் வலியினாலே நலிவடைந்து உடைந்து போனது. உமது வார்த்தை குணமும் தந்தது. உமது வார்த்தை குணமும் தந்தது, சுகமும் தந்தது. பச்சிலையோ மருந்துகளோ களிம்புகளோ எனக்கு
குணம் தரவில்லை, சுகமும் தரவில்லை. ஆண்டவரே, இன்றைக்கு உடல் வியாதிகளை விட மனவியாதிகள் இன்றைக்கு பலரை வாட்டி வதைக்கிறது. உள்ளத்துல எத்தனையோ கஷ்டங்கள், பல நேரங்களில் அதை வெளிக்காட்ட முடியாமல் மனதிலே புதைத்து கொண்டு உள்ளுக்குள்ளேயே அழுது கொண்டிருக்கிற ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான மனிதர். ஆண்டவரே, இந்த மனநோய்களிலிருந்து, உள்ள நோய்களிலிருந்து ஆண்டவரை சுகப்படுத்தும் அப்பா. வெளியிலே சொல்ல முடியாமல் துடித்து கொண்டிருக்கிற மனிதர்களை ஆண்டவரை நீர் அறிகிறீர். உடைய வல்லமை அவர்களில் இறங்கட்டும் அப்பா. அவருடைய நீர் சுகப்படுத்துவீராக. அவருடைய இதயங்களை, அவருடைய உள்ளங்களை, அவருடைய எண்ணங்களை எல்லாம் ஆண்டவரை சுத்திகரித்து உம்முடைய வார்த்தையால், உம்முடைய திரு ரத்தத்தால் அவர்களை சுகப்படுத்தும் இயேசுவே. என் உயிரும் வாழும் இதயம் கூட நோயில் வாடியது. என் உயிரும் வாழும் இதயம் கூட நோயில் வாடியது. துன்பத்தாலே துடித்து வதைந்து மடிந்து போனது. துன்பத்தாலே துடித்து வதைந்து மடிந்து போனது. உமது வார்த்தை குணமும் தந்தது. உமது வார்த்தை குணமும் தந்தது, சுகமும் தந்தது. பச்சிலையோ மருந்துகளோ களிம்புகளோ எனக்கு குணம் தரவில்லை, சுகமும் தரவில்லை. பச்சிலையோ மருந்துகளோ களிம்புகளோ எனக்கு குணம் தரவில்லை, சுகமும் தரவில்லை. இறைவாவும் வார்த்தை எனக்கு குணமும் தந்தது. இறைவாவும் வார்த்தை எனக்கு குணமும் தந்தது, நலமும் தந்தது. பச்சிலையோ மருந்துகளோ களிம்புகளோ எனக்கு குணம் தரவில்லை, சுகமும் தரவில்லை. ஆமாண்டவரே, பச்சிலையோ மருந்துகளோ வேறு களிம்புகளோ எங்களை சுகப்படுத்தாது. உம்முடைய வார்த்தை எங்களை குணப்படுத்தும் என்று நாங்கள் நம்புகிறோம் இயேசுவே. இது அந்த நேரத்தில் உம்மை பார்த்து ஜெபிக்கிற அத்தனை பேரையும் ஆண்டவரை சுகப்படுத்தும். நம்முடைய அழகான கண்கள் இன்றைக்கு உலகம் முழுக்க இருக்கிற எண்ணற்ற மனிதர்களை பார்த்து கொண்டிருக்கிறது. நன்றி ஆண்டவரே. எண்ணற்ற மனிதர்களை, உடைய குழந்தைகளை, உடைய பிள்ளைகளை ஆண்டவரை நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். நன்றி இயேசுவே. உம்முடைய பார்வை ஒன்றே போதும் அப்பா எங்களை சுகப்படுத்த. என் அன்பு சகோதரனே, என் சகோதரியே, நீங்கள் விசுவசித்தால் அந்த அதிசயம் நடக்கும். விவிலியத்தில் நாம் வாசிக்கிறோம், எத்தனையோ அற்புதங்கள், அதிசயங்கள் நடந்திருக்கிறது. ஒவ்வொரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் நடக்கும்போது நம்ம பார்த்தோம்னா சொல்லுவார் ஆண்டவர், என் மகளே, உன்னுடைய நம்பிக்கை தான் உன்னை குணமாக்கியது. என் மகனே, உன்னுடைய விசுவாசம் தான் உன்னை குணப்படுத்திற்று என்று. இதோ இந்த வேளையில வெந்நீர் அப்ப வடிவிலே நம்மத்தில் எழுந்தருளிக்கிற அந்த ஆண்டவரை நம்பிக்கையோடு பார்க்கிறவர்கள் நலம் பெறுகிறார்கள். விசுவாசத்தோடு அவரிடத்தில் ஜெபிக்கிறவர்கள் நலம் பெறுகிறார்கள். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. உலகத்தில் நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, இதோ இந்த ஆண்டவர் உங்களை இந்த நேரத்தில் தொடுகிறார்.
அவர் ஆட்கொள்ளுகிறார் உங்களை. இயேசுவில் பிரியமானவர்களே, தொடர்ந்து ஜெபியுங்கள். இந்த ஆண்டவரை பார்த்து யாருடைய ஜெபங்கள் கேட்கப்படும், அது முக்கியம். நம்ம ஜெபிக்கிறதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துருவாரா? இல்லை. சமாதானம் என்ற நிலையில யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவருடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. சமாதானம் இல்லாமல் சண்டை சச்சரவுகளோடு இருந்துகிட்டு எல்லாருக்கூடையும் சண்டை, எல்லாரையும் நாம் தவறாக பார்க்கிறது, எல்லார்ட்டையும் குறை காணுவது, குற்றம் காணுவது. ஆனால் ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இதை கொடுங்க அப்படின்னு கேட்டால் நிச்சயம் ஆண்டவர் கொடுக்க போறதில்லை. உங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுடைய தவறுகளுக்காக மனம் வருந்துங்கள். யாருடனாவது நீங்கள் மனத்தாங்களாக இருக்கிறீர்கள் என்றால் அவர்களோடு நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, இயேசுவே நான் அவர்களை மன்னிக்கிறேன் அப்பா, இயேசுவே நான் அவர்களை மன்னிக்கிறேன், நான் தவறு செய்தால் ஆண்டவரே என்னை மன்னியும், அவரிடத்தில் நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று இதை மானசீகமாக இப்பொழுதே ஆண்டவரிடத்தில் அந்த மன்னிப்பை கேளுங்கள், மன்னிப்பையும் கொடுங்கள். பிறகு உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர்கிட்ட கொடுங்க. ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, இதோ நாம் எல்லாரும் நலிவடைந்த பிள்ளைகள். இந்த உலகத்திலே நாம் அலையரும் எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ சோதனைகள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்மை ஆண்டவர் தேற்ற வேண்டும், நம்மை திடப்படுத்த வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், நான் சென்று என்னுடைய துணையாளரை அனுப்புவேன் அப்படின்னு சொன்னார். என்னுடைய துணையாளரை அனுப்புவேன் அப்படின்னார். பரிசுத்த ஆவியானவரை நான் உங்கள் மேல் இறங்கி வரச் செய்வேன் என்று சொன்னார். யார் மேலெல்லாம் ஆவியானவர் இறங்கி வந்தார் அவர்களெல்லாம் நலம் பெற்றார்கள், திடம் பெற்றார்கள், வலிமை பெற்றார்கள். இதோ நாம் எல்லோரும் ஒரு நிமிடம் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று தூய ஆவியானவரிடத்தில் நாம் செபிக்க போகிறோம். இதோ இந்த நற்கருணை ஆண்டவரிடத்தில் கரங்களை கூப்பி நீங்கள் கேளுங்கள். இயேசுவே, உம்முடைய துணையாளரை எங்கள் மேல் இறங்கி வரச் செய்தருளும் அப்பா அப்படின்னு கேளுங்க. உம்முடைய துணையாளரை எங்கள் மேல் இறங்கி வரச் செய்தருளும் இயேசுவே. ஓ பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். உம்முடைய வல்லமையால் எங்களை நிறைத்துக் கொள்ளும். உம்முடைய அபிஷேக வல்லமையால் எங்களை நிறைத்துக் கொள்ளும். அன்றைக்கு புறா வடிவில் இறங்கி வந்ததை போல ஆண்டவரே, தூய ஆவியானவரே, எங்கள் எல்லார் மேலும் இந்த வேளையில் இறங்கி வாரும். உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை உம்முடைய அபிஷேகத்தால் எங்களை நிறைத்துக் கொள்ளும். அக்கினிமயமானவரே, தூய ஆவியானவரே, ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும் அப்பா. நீர் இறங்கி வருகிற பொழுது எல்லா தீய ஆவிகளும் தீய சக்திகளும் பறந்தோடி போகட்டும். பில்லி சூனிய கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படட்டும். மாய மந்திர தந்திரங்கள் எல்லாம் பறந்தோடி போகட்டும் அப்பா. எரித்த சாம்பலாக்கி போடும். அந்த பாம்பின் தலைகள் நசுக்கப்படட்டும். ஓ தூய ஆவியானவரே, எங்கள் மேல் இறங்கி வாரும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். கரங்களை தட்டி நாம் பாடுவோம். ஓ ஆவியானவரே, எங்கள் எல்லார் மேல் இறங்கி வாரும் அப்பா என்று பக்தியோடு பாடுங்க. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய எண்ணங்களை உங்களுடைய சிதறடிக்க வேண்டாம். ஆண்டவரை பாருங்கள், பக்தியோடு கேளுங்கள். ஓ ஆவியானவரே, வல்லமையால் எங்களை நிறைத்துக் கொள்ளும் அப்பா என்று. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய
உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுவை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். முழந்தாள் படியிடுவோமா? நீங்கள் இருக்கின்ற இடத்துல முழந்தாள் படியிட்டு இது அந்த நற்கருணை ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு அவரை கண்ணோக்குங்கள். உடைய கண்களை திறந்து பாருங்கள். இந்த ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். இவர்தான் நல்லவர், இவர்தான் வல்லவர், இவர்தான் சுகப்படுத்துகிற கடவுள், இவர்தான் குணப்படுத்துகிற கடவுள். நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி நம்பிக்கையோடு இவரை பார்த்து ஜெபியுங்கள். ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். உங்கள் குடும்பத்தில் நோய்வாய்ப்பட்டிருக்கிறவர்களை மனதில் இணைத்துக் கொண்டு ஆண்டவரே அவர்களை தொடுமப்பா என்று ஜெபியுங்கள். ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். ஆண்டவருடைய ஒரே ஒரு பார்வை அவர்கள் மேல் பட்டால் போதும். இயேசுவே நம்முடைய பார்வை அவர்கள் மேல் விழட்டும் அப்பா. இன்னைக்கு எங்கள் குடும்பத்தில் இன்றைக்கு நம்பிக்கை இழந்தவர்கள், விசுவாசத்தை இழந்தவர்கள், விசுவாசத்தை தளர்ந்து போனவர்கள், கோயில் பக்கமே வராதவங்க, எனக்கு ஆண்டவரே இல்லை என்று மறுதளித்த எத்தனையோ பேர் இன்றைக்கு வீடுகளில் முடங்கி கிடக்கிறார்களே. ஆண்டவரே இந்த வேளையில் தொடும் இயேசுவே, அவர்களை ஆட்கொள்ளும் இயேசுவே, நீர் அவர்களை ஆட்கொள்ளும். அவர்களும் உம்மை நோக்கி வரட்டும் அப்பா. உம்முடைய அருட்சாதனங்களை பெறக்கூடிய மக்களை அவர்களை ஆசீர்வதியும். உம்முடைய அருட்சாதனத்தின் பிள்ளைகளாய் வாழும்படி அவர்களை ஆசீர்வதியும். சுகப்படுத்தும் இயேசுவே ஜெபியுங்கள். நம்பிக்கையோடு கேளுங்கள். என்றால் நம்முடைய ஆயனும் சகாயனும் நம்முடைய தாயும் தந்தையுமான கடவுள் இவர். எல்லாம் இந்த இயேசுதான், எல்லாமே இந்த இயேசுதான். இந்த உலகம் நிறைய தொல்லைகள் மிகுந்த உலகம், சோதனைகள் நிறைந்த உலகம், வேதனைகள் நிறைந்த உலகம், நோய்கள் நிறைந்த உலகம், வியாதிகள் நிறைந்த உலகம், இருள் சூழ்ந்த உலகம். இதன் மத்தியிலே ஒளி என்றால் இவர்தான். நானே உலகின் ஒளி என்று சொன்ன கடவுள். இதோ ஒளியான தேவன். முழந்தாள் படியிட்டு உங்களுடைய இடது கரத்தை மார்பிலே வைத்துக்கொண்டு வலது கரத்தை இந்த நற்கருணை ஆண்டர் பக்கமாய் நீட்டலாமா? அவர் பக்கமாய் நீட்டி நாம் சொல்ல போகிறோம், இயேசுவே நீர்தான் எனக்கு எல்லாம் இயேசுவேன்னு சொல்ல போகிறோம். ஆண்டவருக்கு நாம் தருகிற ஒரு உறுதிமொழியாக இருக்கட்டும், ஒரு வாக்குறுதியாக இருக்கட்டும். எத்தனையோ முறை சொல்லியிருக்கலாம். இப்போ நீங்கள் சொல்ல போகிறது கடவுளுக்கு கொடுக்கிற வாக்குறுதி. எல்லாம் நீங்கள் தான் அப்பா. கஷ்டம் வந்தாலும் சரி, சோதனைகள் வந்தாலும் சரி, நோய் நொடிகள் வந்தாலும் சரி, நான் உன்னை விட்டு ஓட மாட்டேன் எங்கேயும். நீர்தான் எனக்கெல்லாம். நான் சந்தோஷமாக இருந்தாலும் சரி, நிறைவுள்ளவனாக இருந்தாலும் சரி, அப்பையும் நான் ஆண்டவரை உம்மை மறக்க மாட்டேன். அப்பையும் ஆண்டவரை நீர்தான் எனக்கெல்லாம் என்று நாம் சொல்ல போகிறோம். ஒவ்வொருவரும் சொல்லலாமா? எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. உங்களுடைய இடது கரத்தை மார்பிலே வைத்துக் கொண்டு வலது கரத்தை ஆண்டவர் பக்கமாய் நீட்டி எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும் நாயனும் எனக்கன்பான ஞானமணவாளனும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. தந்தை தாயினம் ஜனம் பந்துளோர் சிநேகிதர் சந்தோட சகல யோக சம்பூரண பாக்கியமும் எல்லாம் இயேசுவே,
எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. ஆன ஜீவப்பமும் ஆவலுமென் காவலும் ஞான கீதமும் சதூரும் நாட்டமும் கொண்டாட்டமும் எல்லாம் இயேசுவே. எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. நம்முடைய இருகரங்களையும் ஆண்டவர் பக்கமாக உயர்த்தலாமா? அன்றைக்கு பர்த்திமேயு என்ற ஒரு குருடன், ஒருவன் கண்ணில்லாத ஒரு குருடன், ஆண்டவர் தன் பக்கமாய் வருவதை உணர்ந்து தன் இருகரங்களையும் உயர்த்தினான். ஆண்டவர் பக்கமாய் இருகரங்களை உயர்த்தி அவன் சத்தமா சொன்னான், இயேசுவே, தாவீதின் மைந்தனே, என்மேல் மனம் இறங்கும். இதுதான் அவன் சொன்ன ஒரு வரி ஜெபம். நாமும் கரங்களை உயர்த்தி அந்த ஜெபத்தை சொல்ல போறோம். இயேசு என்ற அந்த வல்லமையான அந்த பெயரை உச்சரித்தாலே போதும், ஆண்டவருடைய வல்லமை நம்மில் இறங்கும். எல்லா கஷ்டங்களும் விலகி ஓடும், தீய சக்திகள் எல்லாம் ஓடி போகும், எல்லா வியாதிகளும் மறைந்து போகும். கவலைப்படாதீங்க, யாரை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. கைகளை உயர்த்தி இயேசுவே 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 என்று ஆண்டவர் அழகான கரங்களை கொடுத்திருக்கிறார், அழகான குரலை கொடுத்திருக்கிறார். கரம் உயர்த்தி, ஸ்வரம் உயர்த்தி இயேசுவே 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 என்று சொல்லி இயேசுடைய நாமத்தை உச்சரியுங்கள். இயேசுக்கு நன்றி சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? இயேசுவே 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 இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். உம்முடைய வல்லமைக்காக நன்றி இயேசுவே. எங்கள் மத்தியில் எழுந்தருளி வந்து கொண்டிருக்கிறீர். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இயேசுவே எங்களை தொடும் அப்பா, எங்கள் எல்லாரையும் தொடும் இயேசுவே. என் தாய் தந்தையை தொடும், என் கணவரை தொடும், என் மனைவியை தொடும், நீர் கொடுத்த அழகான அன்பு பிள்ளைகளை தொடும், என் உடன்பிறப்புகளை தொடும், சகோதர சகோதரிகளை தொடும். ஆண்டவர், எனக்கு எதிராக பாவம் செய்தவர்கள், எனக்கு எதிராக குற்றம் புரிந்தவர்கள், என் எதிரிகளை எல்லாரையும் தொடும் இயேசுவே. நீர் தொட்டால் நாங்கள் நலம் பெறுவோம் ஆண்டவரே. இயேசுவே 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 இயேசுவே. எங்களோடு வந்து தங்கும் ஆண்டவரே, எங்கள் இல்லங்களிலே வந்து தங்கும், எங்கள் குடும்பங்களிலே வந்து குடிகொள்ளும் ஆண்டவரே. நீர் வந்தால் போதும், எல்லாம் பறந்தோடி போகும், வியாதிகள் மறையும், கலக்கங்கள் மறையும், குறைகள் நீங்கும், கஷ்டங்கள் விலகும். இயேசுவே இயேசுவே இயேசுவே. வாரும் இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எங்கள் மத்தியில் எழுந்தருளி வாரும் இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. பிரியமானவர்களே, நாம் எல்லோரும் இப்பொழுது முழந்தாள் படியிட்டு மாண்பியர் என்ற அந்த கீதத்தை நாம் பாட இருக்கிறோம். எத்தனையோ முறை நாம் பாடி இருக்கலாம். மாண்பியர் அந்த திருவருட்சாதனத்திலே எழுந்தருளி வந்த இயேசுவே உமக்கு நன்றி. பழைய நியம முறைகளெல்லாம் இனி மறைந்து முடிவு பெறட்டும், புதிய நியம முறைகள் என்னிலே வளரட்டும் என்று நாம் பாட இருக்கிறோம். ஆண்டவரிடத்தில் அர்த்தத்தை உணர்ந்து பாடுவோம் எல்லாரும். ஆண்டவரே, இந்த பழைய நியம முறைகள் எல்லாம் இதோ இந்த வேளையோடு முடிவு பெறட்டும். இருள் சூழ்ந்த வாழ்க்கை இதோடு முடிவு பெறட்டும். நம்பிக்கை இல்லாமல், விசுவாசம் இல்லாமல் வாழ்ந்த வாழ்க்கை இதோடு நிறைவு பெறட்டும். நோயுற்று அவதியுற்று அந்த நேரங்கள் எல்லாம் இதோ இந்த நேரத்தோடு முடிவு பெறட்டும். புதிய ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இந்த வேளையில் கொடுத்திருக்கிறீர். இந்த ஆராதனை வேளையில் இந்த புதிய நம்பிக்கையிலே நாங்கள் வளரவும் வாழவும் எங்களுக்கு அருள்தாரும். என்னுடைய குடும்பத்தை ஆசிர்வதியும், நோயுற்ற அத்தனை பேரையும் சுகப்படுத்தும் இயேசுவே என்று ஜெபித்து நாம் பக்தியோடு பாடுவோம். உயர்வருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறியாத
குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சியோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம்முடைய திருவுடல் திரு இரத்தமாகிய இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிய உம்மை மன்றாடுகின்றோம். சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. வந்தேன் சுமை தீரும் மா உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா.